பாருங்கள் சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு கிண்டுங்க, நச்சுன்னு கிண்டி இறக்க. இது பழைய சாதத்துக்கு நல்லா இருக்கும், தொட்டுட்டு சாப்பிடலாம். தீயல் வச்சா வத்த குழம்புக்கெல்லாம் இந்த கறி நல்லா மேட்ச் ஆகுங்க. இன்றைக்கி நான் புளிக்காரி வைத்து விட்டேன். புளிக்காரிக்கு இது நல்லா செட் ஆகும். ஒரு வெள்ளைப்பூடு மிக்சியில் அரையில் போல இருக்கே, எங்கேயோ பார்த்தேன். சரி கிண்டுவோங்க. வரும் வெள்ளைப்பூடே எங்கே போனா? இவன் கண்ணை தப்பிட்டு போயிட்டேன். லைட்டாக நசுக்கி விட்டுறலான்னு பார்த்தேன். சரி எனக்கு வந்தால் தான் நான் சாப்பிடுவேன். வேறு யாருக்கா போச்சுன்னா அது வேஸ்ட்டாக போகும். ஒரு பல் பூண்டு வேஸ்ட் ஆயிடுமே. என்னங்க நான் அதை தேடிட்டு கண்டுபிடிச்சிட்டோம்ல. இந்தாக்க இப்படி கொத்தி 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 அதை நல்லா மசிச்சிடணும். ஏன்னா வெள்ளைப்பூடி சீக்கிரம் வெந்துருமா. நம்ம இப்படி கொத்துனா யாராவது எடுத்து மொத்தமாக எப்படி இதை அள்ளி தான் சாப்பிடுவோம். அப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போயிடும். முழுசாக போட்டால் வேஸ்ட்டில் போகும். அதோட இன்றைக்கி அதை கொலை பண்ணிகிட்டு இருக்கேன். நடர் பண்ணி முடிச்சிட்டேங்க. அப்பாடி இனி இது கொஞ்சம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேறு பவுலில் மாற்றிடுறோம். வாழைக்காய் தோவரன் ரெடி. சரியா? அதில் மீன் பொரிக்கிறதுக்கு கடாயை போட்டாச்சு, இரும்பு கடாய். நிறைய வீடியோ எடுத்து அழிஞ்சு போயிடுதுங்க. சரியாக எனக்கு செட் ஆகலையோ இல்லை நான் அதை இன்னும் அதில் இன்னும் செட் ஆகலையோ தெரியல. மீனெல்லாம் வாங்குவேன், மீன் வாங்காமல் இருக்க மாட்டேன். நிறைய வெஜிடபிள் வீடியோ தான் இருக்கும். ஆனால் நான் கொஞ்சம் சாப்பிட மாட்டேன். பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க, கொடுக்காத குறை தான். அதனால மீன் எடுப்பேன்னா கழுவு எனக்கு சரியாக வராது. அதனால அதை எடுக்க ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் பொரிக்கிறதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக பொரிச்சிடுவேன். ஆனால் அது எனக்கு என்னவோ அந்த வீடியோ அதில் நிற்காமல் அப்படி போயிருக்கும். கொத்துன்னு போட்டுட்டேன். என்ன மீனுன்னே தெரியல, ஆனால் வாங்கி பொரிச்சேன். வேக கொஞ்சம் பாத்திரமும் கிடக்கு. மாட்டுக்கு கலந்து பாருங்கள். வெஜிடபிள் முன்னாடி செடிக்கு போட்டுருவேன், உரமாக வரும். மாட்டுக்கே போட்டுருவேன். இது மாட்டுக்கு கொண்டு வைக்கணும். மிச்சம் உள்ள புளி கரைசலுங்க. இதை இனி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். வேஸ்ட்டாக இருக்காண்டால. நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். பிள்ளைங்க காலையில் சாப்பிடலைங்க. தூக்கம் நல்ல தூக்கம்னு எந்திக்கவே இல்லையா. நான் படப்படான்னு எல்லா வேலையும் முடித்து சமைச்சி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க. மீன் பொரிச்ச எண்ணெய் சட்டி ஆறணுன்னு எண்ணெயை மாற்றணும். இப்போ என்ன கறியெல்லாம் வச்சுருக்கேன்னு காட்டுறேன். குட் மார்னிங். மணி 11:30 மணிக்கு சமைச்சிட்டேங்க. குளித்தேன், உட்கார கூட இல்லை. இல்லை படப்படான்னு பார்த்தேன். வாழைக்காய் துவரேன், அப்புறம் மோர் வச்சுருக்கேன், அப்புறம் புளிக்காரி. இது நேற்று உள்ள சாம்பார் இருக்குது. இது பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் ரைத்தா பண்ணியிருக்கேன். வெள்ளரிக்காயும் கேரட்டும் வச்சு கொஞ்சோன்னு இருந்துச்சு. அது இன்னும் 2 நாளையில் கெட்டு போயிடும். சரி வேணும்னா யாராவது எடுத்துப்பாங்க, இல்லை சும்மையாவது சாப்பிட்லாம் இல்லையான்னு பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு கொஞ்சம் லாஸ்ட்டு மீன் பொரிச்சேன். ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்க மீனை பொரிச்சிட்டேன். அன்றைக்கி நிறைய பொரித்து சாப்பிட்டாச்சு. மிச்சம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன், அதை தான் இன்றைக்கி பொரிச்சாச்சு. ஆப்பம் ரெடியாக இருக்குது. சாப்பாடை யார் வராலோ அவங்களுக்கு சாப்பாடு ரெடி. இன்றைக்கி டிஃபன் கட்டு 11:30 சாப்பிட்றலாம். சாயந்தரம் நல்லா எதாவது எடுக்கலாம். ஏன்னா அவங்க அப்பா அன்னைக்கு வரும். அதனால் அவங்களுக்கு ஏதாவது வயிறை நிறைக்கிறதுக்குன்னே வரும். அதனால் நான் கொஞ்சம் இப்படி எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூங்க. இன்றைக்கி என்னோடய லென்த் வீடியோ எனக்கே ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு கரெக்டாக பக்குவமாக எடுத்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நம்மளாக எடுத்தோம் அப்படின்னு. நிறைய கொட்டை தேங்காய் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. நீ என்னவா பண்ணிக்கம்மா, நீ தான் பண்ணுவியே எதையாதுன்னு. நான் அதில் வாங்கி உடச்சி வச்சுருக்கேன். இதை நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இது ஒரு பாரம்பரியமான
ஒரு ஃபுட்டு பண்ண போகிறேன். இது நான் அதாவது நம்மளை போல் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் செய்யும்போது கொஞ்சம் முதல் செலவழியை தான் செய்யும். ஆனால் வச்சுக்கிட்டா ஒரு வருஷம்னாலும் கெட்டு போகாமல் இருக்கும். வச்சு சாப்பிட்லாம். வீடியோ பேர் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ். பேர் சொல்லோத ஒன்று அது நான் அது போடும்போது தான் பேர் சொல்லுவேன், சரியா? ஆனால் இதை வச்சு பண்ணும்போது உங்களுக்கே பிடிக்கும். எல்லா சாதத்துக்கும் எடுத்துக்கலாம். இது துணைக்கறின்னு சொல்லுவாங்க. இதை எங்கள் ஆச்சி வாழ்நாளையில் இது இல்லாமல் நான் எங்கள் ஆச்சி வீட்டில் நான் பார்த்ததே இல்லை. ஆச்சி எப்போவுமே நான் ஆச்சிட்ட தாங்க வளர்ந்தேன். அதனால் நான் ஆச்சி பிள்ளை. சொல்லும்போதே எனக்கு எமோஷ்னல் ஆகுது. ஆச்சி இப்போ இல்லை. தேங்க்யூங்க. ஏன்னா நான் எப்போவுமே பிள்ளைங்களை சொல்லி வீடியோ எடுக்க சொல்லுவேங்க. இது வரைக்கும் நான் ஒரு சாம்பார் வீடியோ கூட இன்னும் நல்லா போடல, அவியல் வீடியோ போடலை. அதெல்லாம் ஸ்பெஷல் இல்லை, போடணும்னு நிறைய வாட்டி எடுத்திருக்கேன். ஆனால் பிள்ளைங்க அதை சரியாகவே எடுக்க மாட்டாங்க. விளையாட்டு போக்கில் கட் பண்ணுவாங்க. இல்லைன்னா எடுத்து வச்சுட்டு ரெண்டாவது பார்ப்பேன், சட்டி கூட தெரியாது, அப்படி எடுத்து வச்சுருப்பா. என்ன பண்ணுறீங்கம்மா இப்போ கடிச்சு வைக்கா கடினாய என்னடி பண்ணுறீங்க, இப்படி பண்ணிட்டீங்களேன்னா சரி போங்கம்மா அடுத்த அவியல் எடுத்துருவோம் அப்படிங்குவோம். ஆனால் எடுக்கவே செய்யாது. இது வரைக்கும் ஒரு 25-30 வீடியோவுக்கு மேலே இவங்க எடுத்த வீடியோ அவ்வளோ ஃபெயிலியர் தான். நான் அவியல் சாம்பார் வைக்கும்போது பிடிச்சிட்டே இருக்க முடியுமா, கொஞ்சம் பிடிங்கன்னு சொல்லுவேன், அப்படியே சொதப்பி வச்சிரும் பார்த்துருங்க. இந்த வாட்டி தான் நானே எடுத்து பிடிக்க என்னால் முடியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானே எடுத்தேன். சூப்பராக எடுத்துட்டேன்.